நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக தம்பதிகள் தினம். நிறைய சினிமா பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சங்க இலக்கியத்தோட ஒரு பாட்டு, கணவன் மனைவி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அந்த ஒருமித்த கருத்தோடு வாழ்ற இல்லறம் நல்லா இருக்கணும், என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு அருமையான காட்சி. கூடலூர் கிளார் பாடிய குறுந்தொகையோட 167வது பாட்டு. பாட்டு பின்னணி என்ன? ஒரு செல்வ செழிப்போடு வளர்ந்த குடும்பத்துல வந்த பொண்ணு கலவு வாழ்க்கை மேற்கொள்றா, திருமணம் ஆயிடுச்சு. அம்மா கவலைப்படுறா, என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிருக்கும், எப்படி சமாளிக்கிறான்னு. செவிலி தாய் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து சொல்றான். அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? அவ வீட்டுல இருக்கும்போது சமைச்சு கூட பார்த்தது இல்ல. ஆனா கணவன் வீட்டுக்கு வந்தோன்னே சமைக்கிறேன். ஒரு கட்டியான தயிரை தன் விரல்களால பிசைந்து தாளிதம் செய்து, அந்த தாளிதம் செய்யறப்ப ஏற்படுற புகை அவ கண்களுக்கு ஒரு சிவப்பை தந்து அவளுக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துது. ஆனா அதை பத்தி கவலைப்படல. அந்த கட்டியான தயிர் பிசைஞ்ச விரலை தன்னுடைய ஆடையில துடைச்சுக்கிறான். இப்படி தன் கணவனுக்காக அன்போடு பரிமாறுற சமைச்சு. அந்த கணவன் எப்படி அதுவரை அவன் வீட்டுல சமைச்சதுல புதுசா இப்பதான் சமைக்கிறா. அது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத பத்தி இல்ல, தன்னுடைய மனைவி தன் மீது கொண்ட அன்புக்காக அவ செய்யறத நினைச்சு கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறான். இத அந்த செவிலி பாக்குறான். கணவன் இனிதுன்னு சொன்னதை கேட்ட உடனே அந்த சமையல் செய்த களைப்பெல்லாம் நீங்க அவருடைய முகம் மகிழ்ச்சியால மலருதான். எவ்வளவு அழகா பாருங்க. ஒருத்தரோட சமையலையோ அல்லது செயலையோ கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம விட்டு கொடுத்து பாராட்டுறது, கணவனுக்காக தன்னுடைய அன்பை சொல்லி ஒரு சமையலை செய்யறது அப்படிங்கிற அழகான ஒரு காட்சி. முனித ஈர்ப்பு செய்த காந்தல் மெல்விரல் கழிவுறு கலிங்கம் கலாதொடி குவளை உங்கன் குய்வை கழுவு தான் துளந்து அட்டத்தின் புலிபாகர் இனிது என கணவன் உண்டலின் நொன்னிதின் மகிழ்ந்தென்று ஒன்னிதல் முகனே. கூடலூர் கிளாரோட பாட்டு ரொம்ப அழகா சொல்லுது. தயிர் கட்டியா இருக்கு, அதை மோர் குழம்பு செய்யறதுக்காக அதை மெலிசாக்கணும். அது தன்னுடைய காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரால்களால அதை துளாவி அந்த தாளிதம் செய்யறான். அப்ப கண்ணில் புகடிக்குது. சீக்கிரமா சமைக்கணும் அப்படின்னு விரும்பினால அந்த தயிர் பிசைஞ்ச கையை துடைக்கிறதுக்காக தனியா கழுவாம தன்னோட ஆடையிலேயே துடைச்சிட்டு அந்த ஆடையை மாத்திக்கணும் கூட தலைவி மறந்துட்டாளாம். அப்படி சமைச்ச உணவை கணவன் இனிது அப்படின்னு விரும்பி உண்றதுனால அந்த தலைவியனுடைய அக மகிழ்ச்சி அவருடைய முகத்தை பார்த்தாவே தெரியுதான். இயல்பாகவே அழகா இருக்கிற நெற்றி மகிழ்ச்சியில மேலும் அழகா தோன்றுச்சான். இப்படி கணவன் மனைவியர் வாழ்க்கை இருக்கிற போது அங்கே இல்லறம் நலரமாக இருக்கும். நன்றி.